வெயிட் பண்ணுங்க. வந்துட்டேன். வந்து என்ன பண்ண போற? நீ பாரு. வீடு பெயிண்ட் பண்ண போறேன். சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க, என்ன பண்றேன்னு பார்க்கலாம். ஐயோ கை மாட்டிச்சு. என்னது இது? பார்த்தா தெரியல. கிளவுஸ். நான் சொல்லுவாங்க கிளவுஸ். ஸ்கூல் விட்டு வந்து என்ன பண்ணணும்? கிளவுஸ் போட்டுக்கிட்டு சுத்த காட்டணும். மிஸ் கால் பண்றேன். ஸ்கூல் விட்டு வந்த உடனே இப்படி தாங்க விளையாடுவான். ஷூ கழட்டு, ட்ரெஸ்ஸை மாற்றுப்பான்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக பசங்க வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டுக்கிட்டு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. குறைஞ்ச மாதிரி தெரியல. கிளாஸ் தான் ஏறிக்கிட்டே இருக்கே தவிர விளையாட்டுத்தனம் குறையலை. வந்தோடனே பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்குமே சேர்த்து நூடுல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நூடுல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே காஃபி தான் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புப்பா ரெடி ஆகுப்பான்னு சொன்னாலும் ரெடி பண்ணுறதே கிடையாது. அது காதுலேயே வாங்குறதும் கிடையாது பசங்க. ஆனால் சம்டைம் நம்மளுமே அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஃபோக்கஸுமே வந்து இதை பண்ணணும்னு மைண்டுக்கு கொண்டு போகாமல் கொஞ்சம் அப்பப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சாரீ வந்து இப்போ ஒரு கலரில் வருது, ப்ளவுஸ் ஒரு கலரில் வருது. ஆனால் அது ப்ளவுஸ் வந்து சாரீ வந்து ப்ளூ கலராக இருக்குது, ப்ளவுஸு வந்து ரெட் கலரில் அதை காம்பினேஷன் பண்ணுற மாதிரி பார்ட்ரு கொடுத்துட்றாங்க. முந்தானையும் வந்து அந்த ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதே கலர் மேட்சிங்காக கொடுத்துட்றாங்க. அப்போ தான் சாரீ கட்டும்போது அழகாக தெரியுது. ஆனாலுமே இந்த மாதிரி மாடலும் இப்போ வருது, நல்லா தான் இருக்குது. சாரியோட பார்டரே அழகாக இருக்குது. பாத்திரங்கள்லாம் எடுத்து கழுவி வைக்க இப்போலாம் பாத்திரங்கள் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து செராமிக் வாங்குறாங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து தெரியலை. எனக்கெலாம் உண்மையிலே தெரிலங்க. எனக்கு வந்து எப்பவுமே இந்த சில்வர் பாத்திரம் தான். கோவத்துலேயே டம்முன்னு போட நமக்கு அதுதான் செட் ஆகும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னு. அதை ஆர்கனைஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 3ஐயும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. இது வந்து கம்பல்சரி. போன வாரம் வாங்கின காயை இந்த வாரம் வாங்க மாட்டேன், இந்த வாரம் வாங்குற காயை நெக்ஸ்ட் வீக் வாங்க மாட்டேன். ஆனால் கம்பல்சரி இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹாட் வாட்ரு சும்மா குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி லீஃபை போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் வந்து கருவேப்பிலை சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல. புதினாவோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. அழகாக நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. ரொம்ப